श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 17வது ஸ்லோகம். தத்புத்தயஸ்ததாத்மானः தன்னிஷ்டாத் தத்பராயணः கச்சந்த்ய புனராவருத்திம் ஞானநிர்தூதகல்மஷாः தத்புத்தயஸ்ததாத்மானஸ்தன்னிஷ்டாஸ் தத்பராயணாः கச்சந்த்ய புனராவருத்திம் ஞானநிர்தூதகல்மஷாः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? தத்புத்தயா, அதாவது புத்தியுடையவர். எதில்? சூரியனை போல் பிரகாசிக்க செய்கிற அந்த பரம்பொருளை பார்க்கணுன்ற இருக்கே. நாசிதம், எதில் அழிவுற்றதோ, எந்த அஜ்ஞானம் அழிவுற்றதோ, அதுக்கப்புறம் என்ன? ஆத்மஜானேன, ஆத்ம ஜானத்தினால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கு தொடர்புடையதாக தத்புத்தயா, அந்த புத்தியை உடையவராய், ததாத்மானஹ, அதையே ஆன்மாவாக கொண்டவராய், தன்னிஷ்டாக, அதில் நிலை பெற்றவராய், அதிலேயே நிலை பெற்றவராய், தத்பராயணஹ, அதையே சிறந்த புகலிடமாய் கருதுபவராகவும், ஞான நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால் பாவம் உதறித்தள்ளப்பட்டவர்களாகும். ந அபுனராவர்த்திம், புனராவர்த்திம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் திரும்பி வராத நிலையை கச்சந்தி எய்துகின்றனர். அதாவது தத்புத்தயஸ்ததாத்மானஸ் அப்படின்னு சொல்லும்போது தேஷாம் ஆதித்யவத் ஞானம், அந்த ஆதித்யவத்து சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த ஞானத்தை விளங்க செய்து கொண்ட அந்த ஆத்மா என்ன பண்ணுறது? அதிலேயே நின்று, அதிலேயே நிலை பெற்று நின்று, அதையே ஆத்மாவாக கொண்டு, அதையே சிறந்த புகலிடமாகவும் கருதி, நிர்தூத கல்மஷாக, ஞானத்தினால் தன்னுடைய அதை என்ன இருக்கு, கெடுதெல்லாம் நடக்கிறது இல்லையா, பாவம் உதறித்தள்ளப்பட்டவர்களாகும். புனராவர்த்திம் அப்புனராவர்த்திம், திரும்பி வராத நிலையை கச்சந்தி எய்துகின்றனர். அதில் பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார்? ஒரு தீபத்தினால் எழுதி வச்சுட்டா, ஒரு இருட்டாக இருக்கிற ரூமில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலே அதில் என்ன பண்ணோம்? அந்த இடத்துக்கு இருட்டு போயிட்டு வெளிச்சம் வந்துடும். அதுபோல் ஞானம் பிரகாசமாக ஆச்சுன்னு சொன்னால், எத்தனையோ கல்பாந்திர காலமாக இந்த ஜீவன் எந்தெந்த சரீரத்துலேயோ இருக்குது. பசு பக்ஷி, அப்புறம் பசு பக்ஷி, பூண்டு புல், அதுபோல் மரம் செடி கொடி, அதுபோலெல்லாம் இருந்தாலும் அதுலேருந்து தாண்டி ஒரு மனுஷ ஜென்மாவை கிடைக்கும் பொழுது நிறைய விஷயங்களை பேசி படித்து பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பு எடுக்கலை, அந்த வாய்ப்பை அது பயன்படுத்திக்கல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஜென்மாவில் நம்ம சில வேலைகளெல்லாம் செய்கிறோம், சில நல்லது இதெல்லாம் புரியுறது, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது இது என்ன ஆகும்? இதனோட தொடர்ச்சியை பெருமாள் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் கொடுப்பாரே தவிர மறுபடியும் என்ன பண்ண முடியாது, கீழே இறங்கிட முடியாது. ஆனால் அடாது செய்யும் பொழுது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாத எல்லா செயல்களையும் செய்யும் பொழுது அடுத்த பிறவி இன்னும் க்ஷீணமாகத்தான் இருக்கும். ஆனால் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கோம்? புல் புழு அப்படின்னு சொல்லும்பொழுது ஓரறிவு இருக்கிறது, ஒரு இனம் இருக்கிறது, ஒரே ஒரு செல் இருக்குது. அதுபோல் இருந்து ஒன்று ஒன்றா சரிப்படுத்தின்னு மேலே வரும்பொழுது தான் ஒரு மனித சரீரம் கிடைக்கிறது. மனித சரீரத்தில் சாதாரணமாக இருக்கிறது வேற, ஒரு ராஜா பரம்பரையில், அதாவது ராயல் பிளட்டில் கலக்கிறது வேற. இல்லைன்னா அங்கேயும் ஒரு முமுட்சுவாகவும், இல்லை போனால் ஒரு மனிதத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசியாகவும் மாறுவதும் என்ன, அதுபோல் அந்த ஜீவனுக்கு அப்படி ஒரு எலிவேட்டட் சோல் அப்படின்னு சொல்கிறோமே, அது மேலும் மேலும் தன்னை சிறப்படைய செய்து கொள்கிறது. அதுபோல் பார்க்கும்பொழுது இந்த 17வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார்? தத்புத்தயா ததாத்மானஹா, அதுவே தன்னுடைய மனமாகவும் நிஷ்டையாகவும் அதிலேயே நிலை பெற்று இருக்கிறவாகவும் இருந்து என்ன பண்ணுறார்? எந்த கெடுதலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளுபவர்களாகவும் இருந்து புனராவர்த்திம் மீண்டும் வருகிறது. அப்புனராவர்த்திம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் திரும்பி வராத நிலையை கச்சந்தி எய்துகின்றனர்.
அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.